இம்ரான் கான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட்டர், கேப்டனாக இருந்து அவர் வந்து அந்த அணியை வழிநடத்தியவர். பிறகு நாட்டையே வழிநடத்திய ஒரு கேப்டனாகவும் கூட அவர் இருந்தார். எப்படி மற்ற நாடுகளில் வந்து ஒரு ஆளும் கட்சி வந்தால் ஒரு எதிர்கட்சி இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் தூக்கி சிறையில் போடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சதி வேலைகள் நடைபெற்றதாக அங்கே சொல்லப்படுகிறது. அதுக்குமே ராணுவம் பயன்படுத்தப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. நிச்சயமா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முனீர் அவரது வந்து செய்யப்பட்ட அந்த பாலிடிக்ஸின் காரணமாகத்தான் அவர் தற்போது சிறையில் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தானினுடைய அடியாலா என்று சொல்லக்கூடிய அந்த சிறைக்கு இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். இது இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட குறியா அல்லது தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொண்ட சூன்யமா என்பதை நாளை காலை நமக்கு இன்னும் விரிவாக தெரிய வரும். ஏனென்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் ஒருபுறம் கிளம்பிவிட்டார்கள். இந்தியா உறங்கிக் கொண்டிருந்த புலியை நீங்கள் உசுப்பி விட்டீர்கள் என்ற ரீதியிலே தாக்குதலை கடுமையாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல் என்று மும்முனை தாக்குதலை பாகிஸ்தான் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பதிலடி தாக்குதல். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்ட ராணுவ தளபதி கூட இப்போ சிறை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அரசினுடைய உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தனி விமானங்கள் மூலமாக பாகிஸ்தானிலிருந்து தப்பித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தற்போது நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. பாகிஸ்தான் முழுவதுமே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் பாகிஸ்தானினுடைய வான் எல்லையிலே சில விமானங்கள் தனி ஃப்ளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தனி விமானங்கள் மூலமாக சில முக்கியமான உயர் அதிகாரிகள், செல்வாக்கு படைத்தவர்கள் சிலர் பறந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அது அதிபருக்கு வேண்டப்பட்டவர்களாக பாகிஸ்தானுடைய பிரதமருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இராணுவ தளபதியினுடைய குடும்பத்தினர் என்று சொல்கிறார்கள். பலவிதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 3-4 விமானங்கள் அங்கிருந்து புறப்பட்டு அவர் வந்து பஹ்ரைனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றது. எனவே அதிலே தப்பித்து செல்லக்கூடியவர்கள் யார்? பாகிஸ்தானை விட்டு, தாய்நாட்டை விட்டு அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது? நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். உள்நாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும் போது, கலவரம் எல்லையை மீறும் போது, அது இலங்கையில் பார்த்துருக்கோம், பங்களாதேஷில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே உள்நாட்டிலேயே பிரச்சனை தாங்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ போரை அந்த மக்கள் நிச்சயமாக விரும்பி இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களும் விரும்பி இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் போது உள்நாட்டிலே பிரச்சனை ஏற்படும், கலவரம் ஏற்படும். அதிகாரத்தை நோக்கி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கல்லை வீசுவார்கள், கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து வீசுவார்கள். அதிகாரத்தினுடைய அந்த தலைமை என்பது சூறையாடப்படும், வீடு சூறையாடப்படும், குடும்ப உறுப்பினர்கள் குறிவைக்கப்படுவார்கள். இதுதான் நம்ம பல அண்டை நாடுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். அது போன்றது ஒரு சூழல் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முக்கியமான தலைவர்களோ முக்கியமான நபர்களோ நாட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்னா அப்போ நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார்கிட்ட அதிகாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? இப்போ பாகிஸ்தானில் ஒரு அசாதாரண ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கோம். முப்படைகளும் தங்களுடைய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி மிக தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முக்கிய தலைவர்கள் வானில இருந்து பறக்கிறாங்க அப்படின்னா, நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அப்போ யார் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? அதுக்கான விடையை தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஆளும் தரப்பு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரியணைக்கு, அந்த பீடத்திற்கு வந்து விடுவார்கள். எனவே சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் மீண்டும் வருவாரா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பாருங்க. நீங்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் சென்றார். இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த புடவையெல்லாம் கொண்டு சென்று பாகிஸ்தான் பிரதமருடைய தாயாருக்கு பிரசன்ட் செஞ்சுட்டு வந்தார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நட்பு மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துட்டு வந்தது. அதன் பிறகு அங்கே அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இம்ரான்கான் சிறைக்கு சென்று விட்டார். அவர் அரசியலில் தேர்தலில் கூட போட்டியிட முடியாத அளவுக்கு சதி வேலைகள், மனைவி கூட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நசுக்கப்படக்கூடிய, அவர்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அந்த இடத்திலே எப்படியான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் கதை திரும்ப போகின்றதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தகவலாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ் வலைதளத்திற்கு அனுமதி கிடையாது, முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாக்களில் பெரிய அளவில் அங்கே வந்து பயன்படுத்த முடியாத சூழல். கடந்த 3 நாட்களாக போர் பதற்ற சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்டர்நெட் கிடையாது, கரண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, மின்சாரங்கள் அங்கங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அங்கிருந்து தகவல்கள் உடனுக்குடன் வெளிவருவது சிரமமாக இருக்கின்றது. எனவே சில தாமதங்களுக்கு பிறகுதான் அங்கிருந்து உள்ளூரில் இருந்து தகவல்கள் வருகின்றது. ஆனாலும் அங்கே என்ன நடைபெறுகிறது என்பது படிப்படியாக உண்மையிலேயே நடைபெறக்கூடிய தகவல்கள் வெளிவரதான் செய்யும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய தலைமை தளபதி என்ன ஆனார், பாகிஸ்தான் பிரதமர்
நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே வீராவசமாக அவர் பேசியிருந்தார். நாங்கள் எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா, எங்களுடைய பலம் என்னவென்று தெரியுமா, இந்தியா எங்களுக்கு பதிலடி கொடுத்தால் நாங்கள் திருப்பி என்ன செய்வோம் என்று தெரியுமா என்று அணு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. என வாய்க்கு வந்தபடி கண்டபடி அவரெல்லாம் அவர்கள் பேசியிருந்தார்கள். எனவே அதற்கு என்ன மாதிரியான ஒரு சவாலை, என்ன மாதிரியான ஒரு பதிலடியை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கான இரவு வந்து நீண்ட இரவா இருக்க போறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். லாகூர்ல இந்தியா மீண்டும் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானின் லாகூரில் இந்திய ராணுவம் தங்களுடைய தாக்குதலை மீண்டும் முன்னெடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்களை கவுண்டர் அட்டாக்கை இந்தியா தரப்புல கொடுக்கப்பட்டு வருது. கராச்சியா இருக்கட்டும், இஸ்லாமாபாதா இருக்கட்டும், இப்போ லாகூர்ல கூட ட்ரோன் மூலமாக இந்திய ராணுவம் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையில அமைதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட பாகிஸ்தான் வந்து போர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க.